ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் குட். இன்றைக்கி ஒரு குட்டி vlog பார்க்கலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் டேஸில் நடந்த விஷயங்கள் எல்லாமே நான் வந்து vlog பண்ணியிருக்கேன். மேபி இது வந்து ஒரு வீக் இன் லைஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். அன்றைக்கி வந்து சாட்டர்டே அண்ட் அன்றைக்கி வந்து ரொம்ப கோல்டான கோசியான ஈவினிங்காக இருந்துச்சு. அன்றைக்கி வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு கோவில் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இது வந்து ஜிஎம் பாளையில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள். இந்த டெம்பிள் இங்கே இருக்குது அப்படின்னு ரொம்ப வருஷமாக தெரியும். ஆனால் இங்கே வந்து வரதுக்கான ஒரு சான்ஸே கிடைச்சதில்லை. இன்றைக்கி தான் முறையாக இங்கே போகிறோம். டெம்பிளோட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வந்து மற்ற டெம்பிள்ஸில் இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. அன்றைக்கி வந்து ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த பிளான்ஸ் எல்லாமே ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு இந்த டெம்பிளுக்கு வந்து போயிருந்தோம். தட்ஸ் பிகாஸ் இங்கே வந்து அடிக்கடி மழை வருது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நான் வந்து அந்த பிளான் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவில் போகிற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. அண்ட் இட் வாஸ் அ பெஸ்ட் டிசிஷன் ஆல்சோ. பிகாஸ் அங்கே அன்றைக்கி வந்து அந்த கோவிலுக்கு போகிறதுக்கான ஒரு சான்ஸும் கிடச்சிது. அதே மாதிரி அந்த டெம்பிளுக்கு வந்து அன்றைக்கி போகலை அப்படின்னா நாங்கள் வந்து மற்ற நாள் வந்து போவோமா அப்படின்றது டவுட் தான். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி வந்து சாட்டர்டே அப்படிங்கிறதுனாலையா என்னன்னு தெரியல. அன்றைக்கி வந்து க்ரௌடும் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து அப்பப்போ மழை வந்துட்டு இருந்துச்சு. அதோடு சேர்த்து ரொம்ப ப்ரீஸியாகவும் இருந்துச்சு. அதனாலேயே அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த கிளைமேட் வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். பிகாஸ் இங்கே பெங்களூரில் வந்து இந்த மாதிரி கிளைமேட் தான் எப்போயுமே இருக்கும். ஆனால் ஒரு சில வருஷங்களாக இந்த மாதிரியான கிளைமேட் வந்து இருந்தது கிடையாது. இப்போ தான் மறுபடியும் அந்த மாதிரி கிளைமேட் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கிளைமேட் வந்து புதுசாக பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சில பேர் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதாவது இங்கே வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து பெருசாக தெரியாது. பிகாஸ் நாங்கள் வந்து இங்கே இருக்கிறதுனால நாங்கள் வந்து அந்தந்த கிளைமேட்டுக்கு வந்து அடாப்ட் ஆகிப்போம். அதே மாதிரி ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், ஒரு கோல்டான கோசியான ஒரு ஈவினிங், நல்ல ஹாட்டான ஒரு ஸ்நாக்ஸ், கோசியான ஒரு பெட்ஷீட் இதெல்லாம் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஈவினிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் இத்தனை வருஷமும் இருந்துச்சு. ஆல் ஆஃப் அ சடன் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் அந்த கோல்ட் கிளைமேட் எல்லாமே கம்மியாகிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹீட் வந்து அதிகமாக ஆயிடுச்சு. அதாவது சம்மரில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி ஹீட்டாலாம் இருந்தது கிடையாது. இப்போ தான் அந்த ஹீட்டுமே அதிகமாக இருக்குது. எனிஹவ் இப்போ வந்து இருக்கிற கிளைமேட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் என்ஜாய் பண்ணிப்போம். இது வந்து இன்னொரு நாள். அன்றைக்கி வந்து நல்ல க்ளவுடியாக அப்பப்போ மழை வந்துட்டு இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு நாங்கள் வந்து கீரை போண்டா செஞ்சிட்ருந்தோம். இது வந்து பாலக்கு வச்சு கீரை போண்டா செஞ்சோம். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ரெசிபி என்ன எடுக்கலை. பிகாஸ் இது வந்து ரெசிபீஸில் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து ரெசிபி வீடியோ எடுக்கலை. அன்றைக்கி இந்த கீரை போண்டாவோட தான் அந்த ஈவினிங் வந்து போச்சு. ஆக்சுவலி நம்ம சேனலில் ஷாப்பிங் vlog போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம வந்து முன்னாடியெல்லாம் ஷாப்பிங் அடிக்கடி போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து கம்மியாயிடுச்சு. சரி, ஏதோ ஒரு ஒர்க்காக மலேஷ்பாளையம் பக்கம் போகும்போது அங்கே வந்து இந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட் போட்டிருந்தாங்க. சரி, அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமே அப்படின்னு உள்ளே போனோம். அங்கே வந்து லைக் கர்டன்ஸ், மேட்ஸ், கிட்ஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருந்துச்சு. எஸ்பெஷலி இங்கே கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. பீட் பாய் ஆர் கேர்ள் எல்லாருக்குமே கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. அடல்ட்ஸ்க்கு கொஞ்சம் கம்மி தான். பட் ஸ்டில் கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. அதை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி கிட்ஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறனால காஸ்ட்டுமே கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்துச்சு. ஃபேக்ட்ரி அவுட்லெட்னால இந்த ப்ரைஸ் இருக்கா இல்லைன்னா இந்த ப்ரைஸ் வந்து எனக்கு காஸ்ட்டே தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பியாச்சு.
ஆக்சுவலி இந்த அவுட்லெட் வந்து ஒரு ப்ளே கிரவுண்டில் போட்டிருக்காங்க. அதனால இங்கே வந்து ப்ளே ஏரியாவும் இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாமே அங்கே விளையாட்டு இருக்கும்போது பேரண்ட்ஸ் எல்லாமே அங்கே வந்து ஷாப்பிங் பண்ணிருந்தாங்க. ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக இருந்துச்சு. இது வந்து ஒரு மினி விலாகை நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது அன்றைக்கி வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து செஞ்சுருந்தோம். அதாவது சிக்கன், ஃபிஷ்ஷு, எறா இதெல்லாம் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் வீடியோவாக நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். யூஸ்வலி ஏதாவது ஒரு வெரைட்டி மட்டும்தான் வாங்குவோம். ஆனால் இந்த டைம் மட்டும்தான் இத்தனை வெரைட்டி வாங்கியிருக்கோம். அதாவது ஃபிஷ்ஷு, சிக்கனு, எறா எல்லாம் வாங்கியிருந்தோம். நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் எல்லாமே செஞ்சுருந்தோம். எப்போயுமே ஒரே மாதிரி செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வாட்டி இந்த மாதிரி ட்ரை செஞ்சுருந்தோம். எல்லாமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது எதோட டேஸ்ட் எது அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் அந்த டே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக லஞ்சோட முடிஞ்சது. இப்படி தான் எங்களோட ஹோல் வீக் போச்சு. ஹோப் இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் பார்க்கலாம். பாய்.